நேத்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசின விதம் ரொம்ப வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்தது. அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். பிரஸ்ல கேள்வி கேட்கிறாங்க, பீஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னவோ அதை சார்ந்த கேள்விகளை தானே பத்திரிகையாளர்கள் கேட்க முடியும். இதுதான் பிரச்சனை, இன்னென்ன கோரிக்கைகளை வச்சு அவங்க போராடுறாங்க. உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இதை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்திருந்தீங்களே, இந்த வாக்குறுதியை பற்றி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. உடனே அப்படியா தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க சொன்னோமா, இல்லையே அப்படின்னு பேசுறாரு. அடுத்து வேற ஒரு நிருபர் இதே கேள்வியை கேட்கும் போது நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. நீலம் சோசியல்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னோன்ன, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் பத்திரிகையாளர்களுக்கு தான் பிரஸ் மீட்ல பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. ரொம்ப வருத்தமா இருந்தது சேகர் பாபு சார். எல்லாரும் ஓட்டு போட்டுதான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சியில செய்யாததை திமுக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க மேல வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டுதான் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள பெரும்பாலானோர் உங்க தொகுதி மக்கள். அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டு அவங்க ஓட்டு போட்டு தானே நீங்க ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது சார். ஓட்டு போட்டவங்களுக்கு பதில் சொல்லாம வேற யாருக்கு பதில் சொல்வீங்க? பத்திரிகையாளர்கள் மட்டும் ஓட்டு போட்டா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே. கிட்டத்தட்ட பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. கிட்டத்தட்ட அந்த பாணியில தான் இருந்தது நீங்க நேத்து பேசுனது. உங்ககிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல சார். நீங்க இப்படி பேசுறது இன்னைக்கு சமூக வலைதளத்துல எவ்வளவு பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? திமுக அரசாங்கத்துக்கிட்ட இரண்டு கேள்விகள் தான். பிரைவேட்டைசேஷனை திமுக மாதிரி தீவிரமா எதிர்த்த ஒரு கட்சி கிடையவே கிடையாது. ஒன்றிய அரசு ரயில்வேஸ பிரைவேடைஸ் பண்றாங்க, ஏர்லைன்ஸ பிரைவேடைஸ் பண்றாங்க, ராணுவத்துல கான்ட்ராக்டுக்காக அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் கடுமையாக எதிர்த்த திமுக இந்த விஷயத்துல ஏன் நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? இரண்டாவது கேள்வி, கான்ட்ராக்ட் போட்டுட்டோம், இப்ப கான்ட்ராக்ட மாத்த முடியாது அப்படின்னு பேசக்கூடிய நீங்க, கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னால இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கலாம் இல்லையா? இல்ல அவங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அது நியாயமான கோரிக்கைகள் அப்படிங்கிற பட்சத்துல அதை கான்ட்ராக்ட்ல இன்க்ளூட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய எதிர்காலம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி அந்த சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் கையாளணும், இதற்கு அரசாங்க தரப்புல இருந்து இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படும், இதெல்லாம் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் சார் நீங்க கான்ட்ராக்ட சைன் பண்ணிருக்கணும்.